சமூக ஒருங்கிணைப்பு வலியுறுத்தும் ஆண்டு 2025 உலக தமிழ் சிறுவர்கள் மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் வானொலியில் கேட்டுக்கொண்டும் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவரும் உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். தேவிட்டண்ணா, உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். வணக்கம். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்கின்றது திருப்பாடல் 110. பிதா சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே. இன்றைய நாளை நெருப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? பதிலை காணோம். இருக்கின்றீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு சரி நன்றி. ஓகே, உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1868 பொதுக்காலம். இன்று 12ஆம் ஞாயிறு தினமாகும். இன்று திருவை புனித கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடல் திரு ரத்தம் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்த பரமனை நாம் தொடர்ந்து பாடுவோம். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன், காலையில் உணவின்றி தவிக்கின்றேன். கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய், கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 - 17 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக்க வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். அதற்கு இயேசு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்களோ, எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் உண்டு, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றனர். ஏனெனில் ஆண்களே ஏறக்குறைய 5000 பேர் இருந்தனர். இயேசு சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தி அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தி அமரச் செய்தார்கள். அதன் பின் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இறை புகழ் கூறி பிட்டு சீடருக்கு அளித்து மக்கள் கூட்டத்திற்கு பரிமாறச் சொன்னார். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கின்றார் இயேசு நற்செய்தியிலே.
அன்பான உறவுகளே, இன்று மட்டுமில்லை, அந்த காலத்திலும் கூட பசியோடு பட்டினியோடு மக்கள் வார்த்தையை கேட்பதற்காக திரண்டிருந்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆகவே இயேசு 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து அவர்களுக்கு பங்கிட்டு பரிமாற சொல்லி மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர் என்று சொல்லி நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். ஆகவே இந்த பெருக்கமானது இந்த நற்செய்தியின் வழியாக மக்கள் இன்னும் அநேகமாக இந்த பானையும் மீனையும் போல பெருக வேண்டும் என்பதை இங்கு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அக்காலத்தில் இன்று கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நானே உயிர் தரும் உணவு என்பதை இன்றைய நற்செய்தியில் பாலை நிலத்தில் மக்களுக்கு உணவளித்த மகிழ்ச்சியின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவேதான் பாலையில் மன்னா வழங்கினார் என்ற அந்த பாட்டை நாம் தெரிந்தெடுத்திருந்தோம். பழைய ஏற்பாட்டில் மன்னாவை உண்ட மக்கள் உயிர் வாழ்ந்தனர், ஆனால் இறந்தனர். ஆண்டவரில் நாள்தோறும் நாம் வாழ தன்மையே நமக்கு உணவாகவும் பானமாகவும் ஒவ்வொரு தியாக திருப்பலியிலும் இயேசு தருகின்றார். இன்றைய இப்பெருவிழா நமக்கு தரும் செய்தி என்னவெனில், கிறிஸ்து நம் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே தியாகம் செய்தார் என்பதுதான். நான் அடுத்தவரின் வளர்ச்சிக்காக வாழ்விற்காக எடுக்கும் தியாகங்கள் என்னென்ன? எனது குடும்பத்திற்காக, பங்கிற்காக, சமுதாயத்திற்காக நான் அவ்வப்பொழுது சில தியாகங்களை செய்ய தயாராக இருக்கின்றேனா என்று சொல்லி இன்றைய நற்சிந்தனை கேட்கின்றது. எவனொருவன் தன்னை பலியாக்க முன்வருகின்றாரோ அவரால் தான் அவனுக்கும் பிறருக்கும் வாழ்வு கிடைக்கின்றது. அவனே முதிர்ச்சி அடைந்த மனிதனாவான். திருத்தந்தை புனித 2ஆம் ஜோன் பவுல் இத்தகைய முதிர்ச்சியின் முதல் மனித தன்மையை சிலுவையில் தம்மை உடைத்து பலியாக்கியதுடன் நம்மோடு எந்நாளும் இருக்க விருப்பம் கொண்டு அப்பரச வடிவில் தம்மை உணவாக வழங்குகின்றார் இயேசு. அதுவே கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழா என குறிப்பிடுகின்றார். ஆபிரகாம் சாலேன் அரசரும் முதல் குருவுமாகிய மெல்கிதேசேக்கு வழக்கத்திற்கு மாறாக அப்பங்களையும் திராட்சை ரசத்தையும் காணிக்கையாக தந்ததும் இயேசு அப்பங்களை பருகி பகிர்ந்த நிகழ்வும் இன்றைய விழாவிற்கு முன்னோடிகளாக திகழ்கின்றன. இயேசுவின் திருவுடல் திரு ரத்தமாக மாற்றம் பெறும் நற்கருணையை உட்கொள்ளும் போது அதை இயேசுவின் நினைவாக செய்கின்றோம். நற்கருணையின் வழியாக நம்முள் வரும் இயேசுவை தக்கவிதமாக உட்கொண்டு நாமும் அவராக மாறி அவராக வாழ்ந்து நற்கருணைக்கு போதுமான அர்த்தம் கொள்வோம். ஆகவே இன்றைய விழாவை நாம் அர்த்தப்படுத்திக் கொள்வோம். மேலுமாக இன்றைய நாளிலே விசேஷமாக நேற்றைய தினம் நடந்த பொன்மாலை பொழுது 500 சிறப்பாக நடத்தி முடித்த அதிபர் அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்த பாமுக உறவுகளுக்கும் அதிலே பங்களித்திருந்த இசைக்கலைஞர்களுக்கும் இளைஞர் யுவதிகள் பெற்றோர் முதியோர் அனைவருக்கும் விசேஷமாக அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களுடன் இருந்து அவர்களை வழிநடத்தியமைக்காக அந்த இறைவனுக்கு நாம் நன்றி தெரிவித்தோம். விசேஷமாக 500 பொன்மாலை பொழுது என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அதை முன்னின்று அதை நடத்தி முடித்த அதிபர் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த துணவியாருக்கும் அங்கு சென்றிருந்த வெளிநாட்டில் இருந்து சென்றிருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலுமாக இந்த பணிகள் தொடர இறைவன் அவர்களுடன் உடனிருந்து ஆவியினாலே வழிநடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். இந்த நற்சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிய நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் அன்பு உறவுகளே, மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் இணையும் வரை புலம்பெயர் தமிழ் சிறுவர்கள் எழுத்தாளர் மாதத்தில் மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். பிரான்சில் இருந்து டேவிட். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். ஆம், இதற்கு இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி தோப்பாளினி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கும் மற்றும் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் என்று கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ இலக்கம் சகோதரி 541 சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 to 12 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் இயேசுவை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது இயேசு பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்கள் போய் அந்த எஜமானை நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். தொடக்கி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு பாடு இயேசுவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு சோத்திரம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. உன் பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவா. உன்னை கரம் பிடித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவா. நீ கண்ணீரோடு ஓடிவா. தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை கிருபைக்கா இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு நாளத்தில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, மற்றும் தகப்பனே பிள்ளைகள் பிரியாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ராஜா உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது அழிவுகளை ஜெபிக்கிறேன் ராஜா. நீங்கள் தினமும் பாதுகாத்து வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வணித்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜ் எனக்கு மீண்டும் ஒரு நன்றிகளை சொல்லிக்கொண்டு சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே அனைத்து குடும்பங்களுக்கும் தேவையை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அனுப்பி எல்லா குடும்பங்களில் உள்ளவரையும் ஆசீர்வதிங்க, வழிநிறுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லிட்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம். தகப்பனே ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாக இருக்கின்ற பரம்பரை சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும்
சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் சோத்திரம். குடும்பங்களை தகப்பனை நிறைவா ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வ குழந்தைகளுக்கும் ராஜா பரிபூர்ண சுகங்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ராஜா. சிவ குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் நீங்கள் ரெண்டு வீடு ஆடியும் கொடுத்து அவருடைய பாதுகாப்பு ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த தெய்வ குழந்தைகள் செல்லுமிடமெல்லாம் ராஜா உங்களது ஆணி வாய்ந்த காரணம் அவரோட கூடவே கவனித்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் அவர்களை பாதுகாத்து வர்றமைக்காகவும் இஸ்ராயலுக்கு மூன்று முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றியை சொல்லிக்கொண்டு சோத்திரம் சோத்திரம் தகப்பனே மற்றும் பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழித்தவன் சொல்லி இயேசப்பான எடுத்துக்கொண்டு மற்றும் தகப்பனே நேற்று தகப்பனே பொன்மாலை பொழுதை சிறப்பாக நடத்தி முடித்ததற்காக அதிபர் குடும்ப அதிபருக்கும் திரு அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் கடன் சிறப்பித்த அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் கடன் சிறப்பித்த அனைத்து தேவ குழந்தைகள் அவருடைய பெற்றோர் எல்லோருக்கும் ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதங்கள் இருந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து வந்தமைக்காகவும் மனுஷத்துவம் தகப்பனே இந்த திறம்பட வழி நடத்தி வந்த அதிபர் குடும்பத்துக்கு மீண்டும் முன்முறை கொடான கோடி அனுசரித்து தகப்பனே எல்லோரையும் ஆசீர்வதித்து எடுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அபிதாவே ஆமேன் ஆமேன். நன்றி சார். நன்றி உடைய சிந்தனைக்கு பாலன் அவரே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் அரசுடைய சுகத்தை சொல்லி விண்ணலகில் இருக்கிற தந்தையே மது நாமம் போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது சித்தம் விண்ணுலகில் செய்வது போக மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆலயத்தில் நான் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன, அந்த நினைவுகளின் போது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. நன்றி. வணக்கம் ரஜினி. வணக்கம் நேவிசகர்களை, வாருங்கள் உங்களோட சிந்தனையை தாருங்கள். ஆமாம், நன்றி. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு பாமுக அதிபர் திரு திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நற்செய்தியின் சிந்தனையாக வானோர் உணவிது வழிநடப்போருக்கும் உணவாயிற்று என்கின்றார் தோமஸ் அக்வீனாஸ். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்து வைத்ததுள் எல்லாம் தலை. உலகில் உள்ள உயிர் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும், அதற்காக தன்னிடம் உள்ளதையும் பிறருடன் பகிர வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். எவரொருவர் தன்னை பலியாக்க முன் வருகின்றாரோ அவர்தான் அவரால் தான் அவருக்கும் பிறருக்கும் வாழ்வு கிடைக்கின்றது. அவரே முதிர்ச்சி அடைந்த மனிதர். அத்தகைய முதிர்ச்சியின் முதல் மனிதர் சிலுவையில் தம்மையே உடைத்து பலியாக்கியதுடன் நம்மோடு எந்நாளும் இருக்க விருப்பம் கொண்டு அப்பரச வடிவில் தம்மை உணவாக வழங்குகின்றார் இயேசு. இதுவே கிறிஸ்துவின் திருரத்த பெருவிழா என குறிப்பிட்டார் புனித திருத்தந்தை 2ஆம் ஜோன் போல். அன்பின் தனித்தன்மையே வாழ்வு கொடுப்பதுதான். அத்தகைய கொடுத்தலில்தான் அப்போதுதான் கொடுத்தலில் நிறைவு இருக்கும். நற்கருணை காட்டும் அக்கறை இதுதான். ஆன்மா உடல் என்றும் முழுமையான அக்கறையை நான் எனக்கும் பிறருக்கும் கொடுக்கின்றேனா? உணவு மனித வாழ்வின் கையறு நிலையை குறிக்கும் ஒரே குறியீடு. பசி தாகம் என்னும் உணர்வுகள் தான் நாம் மற்றவர்களை சார்ந்து நிற்கின்றோம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. பசி என்ற மனித உணர்வை எதிர்கொள்கின்ற கடவுள் மனிதர்களின் ஆன்மாவிற்கு மட்டுமல்லாமல் உடலுக்கும் உணவு கொடுக்கின்றார் என்பதே மறைபொருளின் நீட்சி என்று கூறிக்கொண்டு
தீனம் தீனம் நாவில் வருமாமுதே தியாக தருவி திருவிருந்தே உண்டு மகள் போருயிர் பிழையார் உம்மையில் உன்போருயிர் பெறுவார் உள்ளத்தில் கோவில் கொண்டிடவா உயிரோடன் ஒன்றாய் கலந்திடவே அருந்திட்ட தந்தி செய்தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ அருந்திட்ட தந்தி செய்தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ ஏழையின் வாழ்வு பலம் பெறவே என்றும் நின்னோட இணைந்திடவே கனத்த இதயம் கனிந்திடவா கனிந்த அன்பு ஒழுகிடவா கனத்த இதயம் கனிந்திடவா கனிந்த அன்பு ஒழுகிடவா வாழ்வெல்லாம் அன்பு வழிந்திடவா வருக அன்பே வரம் பொழிவாய் தியாக தருவே இருந்தே தீனம் தீனம் நாவில் வருமாமுதே தியாக தருவே திருவிருந்தே என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்ட நிறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்து மேம்பட்டு ஒன்றே வளர்ந்திருக்கும் என்று அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக நடந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எல்லாம் மகிழ்ச்சியாக வந்திருக்கோம். இந்த இளம் பிள்ளைகளுக்கு இதே ஒரு எங்களுக்கு வானிலை காட்டியிருந்தால் நாங்களும் மகிழ்ந்திருப்போம். காட்டுவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காட்டுவீங்க தான் என்ன இது சிறப்பு குழந்தைகளுடைய அந்த இசைக்குழுவின் அந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கும் பார்க்க ஆசையாக இருக்கிறது. நாங்களும் பார்த்து மகளை எங்களுக்கு ஒரு வழி சமைப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு எல்லோருக்குமாக இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து சிறப்பட எல்லோரும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களே ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும்.